வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ராகி என்னும் கேழ்வரகு இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 2 டம்ளர், ராகி 1 டம்ளர், அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம். அரிசியும் ராகியும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ வெந்தயத்தையும் அரிசியிலேயே போட்டுடலாம். அப்புறம் நல்லா கழுவியாச்சு, ஊற வச்சாச்சு. இப்போ 2 மணி நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் மாவா. பாருங்கள், உளுந்து இப்போ ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம மாவை அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ ராகியும் அரிசியும் போட்டுக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பவுலில் கொட்டிடலாம். இப்போ மீதி இருக்கிற அரிசியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் அரைச்சாச்சு. இது பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இது புளிக்கணும். இப்போ நல்லா இதில் கலக்கி விட்டுடலாம். உப்புலாம் போடாதீங்க, அப்படியே கலக்கி விட்டு 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. பாருங்கள், ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு மாவு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிருக்கேன், அதில் ஊற்றிடலாம். இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. ராகி இட்லி. ராகியில் கால்சியம் சத்துலாம் நிறையா இருக்குது. அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நல்ல சத்துமிக்க உணவாக இருக்கும். இதில் களி இதுதான் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம இட்லி தோசைன்னு பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் தோசை ஊற்றிடலாம். சர்க்கரை நோயாளிகள் இது நல்லது. இந்த ராகி எலும்புக்கு பலமாக இருக்கும். இந்த ராகி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், சுவையான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. ராகி தோசை இட்லிக்கு இஞ்சி சட்னி நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.